ம். இந்த வருஷம் ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் குஜராத் டைட்டன்ஸ், குஜராத் தமிழன்ஸா அப்படின்னு கேட்குற அளவுக்கு எல்லாரும் பேசுற அளவுக்கு தமிழ் பிளேயர்ஸ் அங்க உள்ள புகுந்து சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணி சிஎஸ்கேக்கு ஒரு தமிழ் பிளேயர் சென்னையை ஹோம் கிரவுண்டா வச்சிருக்கிற ஒரு பிளேயர் ஆடி ரொம்ப வருஷம் ஆச்சு. சிஎஸ்கே இந்த இடத்துல தான் லேக் பண்றாங்களோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கரெக்டான கேள்வி. இந்த வருஷத்துக்கு முன்னாடி சிஎஸ்கேல தமிழ் பிளேயர்ஸ் இருக்கிறதே அதிசயமா இருந்துச்சு. இந்த வருஷம் எடுத்தாங்க. பட் எடுத்த பிளேயர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து, வெளி டீம்ல இருந்து ப்ரூவ் பண்ணிட்டு வயசான அதே கேட்டகரி சிஎஸ்கேக்குள்ள வந்தவங்க தான். ஸோ கேட்டகரி சிஎஸ்கே டாடி பிளேயர்ஸ் எல்லாருமே. யங் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இருந்த சாய் கிஷோர் சிஎஸ்கே பெஞ்ச்ல இருந்தவரு, சாய் சுதர்ஷன் சிஎஸ்கே அகாடமில இருந்து போனவரு, ஷாருக் கான் இங்க டிஎன்பில இருந்து அவங்க எடுத்து ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் ட்ரை பண்ணாங்க கிடைக்கல அப்படின்றது மேபி ஒரு எக்ஸ்கியூஸ் ஷாருக் கான் மட்டும் சொல்லலாம். பட் இப்பயுமே டீம்ல இருக்காங்க. ஆண்ட்ரே சித்தார்த் இருக்காரு. குல்ஜாப் சிங் இருந்தாரு. அவர் அனுப்பிச்சிட்டாங்கன்னும் போது மேபி மைண்ட் செட் தான் சேஞ்ச் பண்ணணும்னு தோணுது. நடராஜன் ப்ரோ நீங்க என்ன சொல்றீங்க? நம்ம எப்பயுமே பாக்குறதா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கவுண்டமணி சிங்கிள் காமெடி ஒன்று வரும். அவங்க அரிசிங்களுக்கு ஆள் எடுக்கும் போது ஒவ்வொரு ஆளா பார்த்து எடுப்பாங்க. அந்த மாதிரி நீ வெளி டீம்ல போய் செமையா பர்ஃபார்ம் பண்ணி 30+ இயர்ஸ் இருந்தா மட்டும்தான் நீ டீமுக்குள்ள வரணும், மற்றபடி நீ யங்ஸ்டரா இருந்தா பெஞ்ச்ல உட்காரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்லாம் சிஎஸ்கே இவ்வளவு வருஷமா இருந்துட்டு இருக்கு. அதை அவங்க மாத்தாதது தான் மீதி டீமுக்கும் அவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எனக்கு தோணுது. ஸோ நாங்க எங்க கேள்வி கேட்டுட்டோம். யங்ஸ்டர்ஸ்க்கு வாய்ப்பு குடுக்கணுமான்னு கேட்டோம். ஓரளவு குடுத்துருக்காங்க. தமிழ்நாட சேர்ந்த யங்ஸ்டர்ஸ இன்னும் குரூம் பண்ணி எடுத்து டீம்ல ஆட வைக்கணுமான்றதான் எங்க கேள்வி. அதுக்கு உங்களோட பதில் என்னன்றத கமெண்ட்ஸ்ல தாராளமா நீங்க சொல்லலாம். நாங்க படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். இந்த மாதிரி வீடியோஸ் ரெகுலரா நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்கும். அதெல்லாம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, பிடிசிய மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ்.